சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல அருண் இருந்துட்டு முத்துவை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க. நம்ம சீதா கிட்ட போயிட்டு ஒருவேளை ஏன் இதை முத்துவே பண்ணியிருக்க கூடாது, ஏன்னா நீ உங்க அக்கா கிட்ட சண்டை போட்ட உங்க அக்கா எப்படியும் முத்துக்கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க. அதனால அவங்க நல்ல பேர் எடுக்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயம் கூட பண்ணியிருக்கலாம்ல. அவங்களே பணத்தை திருடிட்டு அதை அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்த மாதிரி உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. மாமாலாம் இப்படி பண்ண மாட்டாருங்க. அப்போ நான் போய் சொல்கிறேன்னா கண்டிப்பாக இதுதான் நடந்திருக்கும். ஏன்னா நான் ஒரு போலீஸ்காரன் யார் யார் எந்தெந்த சமயத்தில் எப்படியெல்லாம் மாறுவாங்கன்னு எனக்கும் நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி அருண் வந்து சொல்லிடுறாங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதாங்க, ஆனால் மாமா இப்படியெல்லாம் பண்ண மாட்டார், அதில் மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை நம்ம ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணணும் சீதாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருண் இருந்துட்டு முத்து மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இவங்களே தான் பணத்தை திருடிட்டு நல்லவங்க மாதிரி பணத்தை கொண்டு வந்து திருப்பி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. அதனால் போலீஸ் இருந்துட்டு முத்துவை பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு மீனா வராங்க. சீதா கஷ்டப்படுறாளேன்னு நான் தான் இவர்கிட்ட போய் சொன்னேன், ஆனால் இவர் தான் ஒரு வழியாக அந்த பணத்தை தேடி கண்டுபிடிச்சி கொடுத்தாரு, அதுக்கு கொடுத்துக்க தண்டனையா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து அருண்கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.